ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த விட நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு செப்டம்பர் 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் தான் பார்க்க போகிறோம். அது பார்க்கறதுக்கு முன்னாடி மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆன் வச்சுக்கோங்க. ஸோ கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர் இந்த மாதிரி தான் உங்களுக்கு கொஷின்ஸ் எல்லாமே கேட்பாங்க. மார்க் வந்து 100. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் 15 1 மார்க் இருக்குது. 1 மார்க் பொறுத்த வரைக்கும் ஆஸ் யூஷுவல் புக் பேக் நல்லா தரவாக படிச்சுக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய குருவினா, சிறுவினா, நெடுவினா எதுவுமே ஸ்கிப் பண்ணாதீங்க. எல்லாத்தையும் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதில் இருந்து கொஷின்ஸ் அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டாக இருந்தாலும் சரி கொஷின்ஸ் எல்லாமே ரிப்பீட் ஆகும். தற்கால உரைநடையில் சிலோடை அமையும் நயத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு தருக. வசன கவிதை ரொம்ப ரொம்ப முக்கியம். வருங்காலத்தில் தேவை என கருதுகின்ற செயற்கை நுண்ணறிவு பொதிந்த 2 அறிவியல் கண்டுபிடிப்புகளை குறிப்பிடுக. இன்றைய வளரும் நாடுகளில் மொழிபெயர்ப்பு எவற்றையெல்லாம் உருவாக்க உதவுகிறது? முயற்சி என தொடங்கும் குறளை எழுது. அடுத்து கலை சொற்கள் தருக. ஒவ்வல், எம்பலம். நெக்ஸ்ட் பகுபத உறுப்பிலக்கணம் அமர்ந்தான், தண்ணீர் குடி, தயிர் குடம் ஆகிய தொகை சொற்களை விரித்து எழுதுக. பெரும்பொழுது எத்தனை வகைப்படும்? அவையாவை. கொடுக்கப்பட்டுள்ள இரு சொற்களை பயன்படுத்தி ஒரு தொடர் அமைக்க. வீதி, வீதி, மழை, மாலை. அதேமாதிரி சொற்களில் மறைந்துள்ள தொகைகளை அடையாளம் கண்டு தொடரில் அமைக்க. நெக்ஸ்ட்டு 2 × 3 6. இன்றைய அறிவியல் கண்டுபிடிப்புகள் மனிதனை மேம்படுத்துகின்றனவா என்பதை குறித்து சிந்தனையை முன்வைத்து எழுதுக. சோலை காற்றும் மின்விசி காற்றும் பேசிக்கொள்வது போல் ஒரு இதை பற்றி அமைக்க சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 2 × 3 6. இதில் தமிழ் அன்னையினை வாழ்த்துவதற்கு காரணங்களாக பாவலர் சுட்டுவனை அவை. மன்னன் இடைக்கானார் புலவனுக்கு செய்த சிறப்பு. பெருமாள் திருமொழி பாடல், கம்பராமாயணம் பாடல் மனப்பாட பகுதி. அது கீழே முயற்சி திருவினையாக்கும் முற்றின்மை இன்மை புகுத்திவிடும். நெக்ஸ்ட்டு வந்து பாணயம் பாராட்டுக கேட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழா மலருக்காக நீங்கள் நூலகத்தில் படித்த சிறுகதை நூலுக்கான மதிப்புரை. உணவு விடுதி ஒன்றில் வழங்கப்பட்டுள்ள உணவு தரமற்றதாகவும் விலை கூடுதலாகவும் இருந்தது குறித்து உரிய சான்றுடன் உணவு பாதுகாப்பு ஆணையருக்கு கடிதம் எழுதுக. மாநில அளவில் நடைபெற்ற மரம் இயற்கையின் உரம் என்ற தலைப்பில் கட்டுரை போட்டியில் வெற்றி பெற்று முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா காட்சினை கொண்டு கவியுணர்வு எழுதுக. இது ரொம்ப முக்கியமான வினா. இந்த பிக்சரை பேஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 5 பாயிண்ட்ஸ் எழுதணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டுள்ள நூலக உறுப்பினர் படிவம், அதே மாதிரி இன்சொல் தீய சொல் வழி, முல்லைப்பாட்டில் உள்ள கார்கால செய்தி, நெகிழிப்பை தீமைகளை கூறும் பொம்மலாட்டம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு குறிப்புகளை கொண்டு கட்டுரை, பிறப்பு, கல்வி, விண்வெளி பயணம், கல்பனா சாவ்லா. அதே மாதிரி முன்னுரை, நுழைவுச்சீட்டு, பல்துறை கண்காட்சி அரங்கங்கள், அங்காடிகள், ராட்டினம், பொழுதுபோக்கு அம்சங்கள். ஸோ இதான் வந்து பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு காலாண்டு பொதுத் தேர்வு 2024 கவர்மெண்ட்டோட அஃபிஷியல் ஒரிஜினல் கொஷின் பேப்பர். மறக்காத வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மாணவன் ஆசிரியர் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.